Hello guys, welcome to Tamil Pasanga Reaction. Hello guys, welcome to Tamil Pasanga Reaction. Hello guys, welcome to Tamil Pasanga Reaction. ஸோ ரொம்ப நேரம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங் இவர் மூவியை பாருங்கள் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஸோ அந்த ஆக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திலீப். ஸோ இது கமெண்ட் செக்ஷன் மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் ஹேண்டில் இருந்தாலும் சரி. இன்னும் அவரோட படம் இன்னும் பார்க்கல. நீங்கள் மலையாள மூவிஸ் பார்க்குறீங்க, ஆனால் திலீப் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர். இவர் தானே தெரில. வாட் யூ டூயிங் மேன் ஒரு ரீல் ஒன்று வருமே, இன்னும் பார்த்துட்டு வந்து இல்லையா அது டோன்ட் ட்ரை டு ப்ளே ஃபுல் வித் மீ நிகேஷ். அந்த நிகேஷ் அதுவா? அது கிடையாது, அவர் வேற லெஜெண்ட். அவரு டோன்ட் ட்ரை டு ப்ளே த ஃபூல் வித் மீ நிகேஷ். திலீப் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் ப்ளஸ் நிறைய படம் வச்சிருக்காரு. சொல்லப்போனால் திலீப் கமெண்ட்ல வரும்போது நிறைய வட்டம் இருந்துச்சு, யாரா இது டைப் பண்ண போது தான் பார்த்து இவர் நம்ம பார்த்துருக்கோமே. ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன படம் நடிச்சிருக்காரு? ஆமாம், விஜயகாந்த் படத்தில் தான் வந்து அதில் ஒரு வாய் பேச முடியாதுல்ல அதில். ஆமாம், அந்த 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 மர்டர் வந்து இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அவர் வந்து தூக்கு மாட்டிடுவாங்களா, தூக்கு மாட்டி இது பண்ணுறாங்க. அட் டைம் வந்து விஜயகாந்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். வந்து கழுத்து, அவர் வந்து கழுத்து ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு. ஸோ அது வந்து இன்னும் ஸோ திலீப்ன்ற ஆக்டர் எங்களுக்கு நாங்கள் பார்த்தது அந்த ஒரு படம் தான். ஆமாம், அண்ட் இப்போ மலையாள மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவர் படம் இன்னும் நிறைய வரத்துக்கு கண்ணாடி போட்டான். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போல் போட்டிருக்கோம், திலீப் எட்டன் போல். எஸ். ஸோ அதில் 4 மூவிஸ் என்னென்னா 2 countries, கிங் லயர், மை பாஸ், ராமலீலா. ஸோ இதுக்கு அதிகமான ஓட்ஸ் வந்த படம். ஓட்ஸ் வந்ததும் தாண்டி கமெண்ட் செக்ஷன்ல செம்ம சண்டை நடந்துச்சு. சரியான சண்டை அப்படிலாம் வேற சொன்னாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க எல்லாம். இதுதான் நிறைய எல்லாம் சொல்லிட்டு கமெண்ட்ல இந்த படம் தான் விட்டீங்க அந்த மாதிரிலாம். இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த படத்தை சூஸ் பண்ணாங்க அப்படிலாம் வேற கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது ரீசன் எல்லா இதுலயும் நடக்குதுடா. அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க, சூஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கடா இதை பண்ணி நல்லா இருக்காதுடா இந்த படம். அப்புறம் வர வழக்கம் போல பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, உங்களுக்கு வந்து புரியாது அப்படின்ட்டு. அதே மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு போல் அதே இது, இந்த படம் பாருங்க. இல்லடா இந்த படத்துக்கு நான் இது ஓட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த படமும் பாருங்க. இன்னொருத்தர் வந்து அதே தண்ணி 4 படமும் பாருங்க அப்படின்னு போட்டு. ஸோ திலீப் எட்டன் போல்ல ஜெயிச்ச படம் 2 countries. எஸ். ஸோ 2 countries இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஷஃபி. ஸோ இந்த படத்தோட காஸ்ட் மேலே பையன் டைரக்டட் பை ஷஃபி, ஸ்க்ரீன் பிளே பை ரஃபி. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் திலீப், மம்தா மோகன்தாஸ், நிறைய படத்தில் பார்த்து ஈஷா தல்வாரா, உம்மச்சி குட்டி, அப்புறம் முகேஷ் மாதவன், அஜி வர்கீஸ், வெற்றி, எல்லாத்துலயும் வந்து சுராஜ் வஞ்சிரம் போதுமே. ரைட், இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கிரீன் பிளே இது பண்ணவரு, அவர் தான் நடிச்சிருக்காரு போட்டுக்கிறாரு. ரைட்டு. ஸோ இந்த படத்துல ஒன்லைன் என்ன தெரியுமா? ஒன்லைன் வந்து திங்க் அவங்க வேற வேற கண்ட்ரி சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அங்க வளர்ந்தவங்க, இவர் இங்க வளர்ந்தவர்னு நினைக்கிறேன். அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்தோட மியூசிக் யார் பார்த்தீங்கன்னா த லெஜெண்ட் கோபி சுந்தர், ஃபேவரட். ஓகே கைஸ், ஸோ இந்த படத்தோட காஸ்டிங், ஒன்லைன் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன், 2 countries ரியாக்ஷன் போகிறோம். 2 நாடுகளுக்கு செல்வோம். ஸ்டோரி ஆஃப் 2 countries fellas. அண்ணா இதில் பாட்டு நல்லா இருக்குமா அண்ணா? ஒரு லிரிக்ஸ் இது போடுறாங்க ஃபஸ்ட்டு. தெரியலையா என்ன கண்ட்ரி அது? இல்லையா? ஐயோ, கொடி காமிச்சாங்களா ஸ்டார்டிங்கில்? ஸ்காட்லாண்டா? என்னடான்னு நினைக்கிறேன். உண்மை தெரியுதா? அதில் தெரியுது. நீன் போட்டுக்கிறியா? குத்து பார்த்துருங்க. நீன் போட்டுக்கிறியாடா? ஏய் இல்லடா, இது பாரு பென் டவர் இருக்குடா, பென். கனடா என்ன நான் ஃபிளாக் பார்த்தேன்னு சொல்றேன். എന്നാൽ ചില ലവന്മാർ ജീവിക്കുന്നത് തന്നെ അഭ്യാസങ്ങൾ കാണിക്കാൻ വേണ്ടിയാണ്. அஜு வந்துட்டு போறாரா?
ஸ்ரீமுருகன். ஸ்ரீமுருகனா? ஏய் இவரா? தெரியுது பேர் தெரியும். ஏய் அஜிடா. அதான் நீங்க என்ன பண்ண என்னடா நம்மளை கலாச்சினேங்கிறானுங்க.
അല്ലേ നമുക്കിപ്പോ ആവശ്യം.
இந்த ட்ரெஸ்ஸோட தானே ஸ்டார்டிங் வந்தாரு. இப்போ மொத்தம் விட்டு போயிட்டாரா? അപ്പോ ഇനി നമ്മൾ കാണുന്ന കാനഡയിൽ വെച്ച് இன்டர்மிஷனா நினைக்கிறேன்
ഡേർട്ടി മലയാളീസ് അവര് പരമ്പരാഗതമായി വീര്യം കെടാതെ കാത്തു സൂക്ഷിക്കുന്ന കുറെ പച്ചത്തറികൾ. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ இது மலையாள கம்யூனிட்டி சேர்ந்த பெரிய ഞാൻ ഈ പ്രപ്പോസൽ എവിടുന്നാ വന്നത്? കുതിരവട്ടത്തുനിന്നോ അതോ ഊളം പറയുന്നു? അങ്ങേരുടെ വൈഫാ. Actually, how many mummies and daddies do you have? I want the complete list before surprise. complete list before sunrise.
ഇയാള് റെസ്റ്റ് എടുക്കുന്നു. ബ്ലഡോ? My wife hit with the bottle. Yeah, when I saw his blood and പൊന്നളി അപ്പത്തന്നെ പിന്നെ വല്ല Actually, she is a psychic.
And Mr. Ullas believes that he can cure her with love. Love is not a scientifically proven medicine. കണ്ടീഷൻ
இங்கேவா டூ கண்ட்ரீஸ் படம் பார்த்து முடிச்சிட்டோம். திலீப் மூவி. எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும், அஜுவோட கேரக்டர் வந்து சொல்லி ஆகணும். செம்மையான அவர் கேரக்டர் அவர் அப்பவே சொன்னாரு, சரியா வந்து ஃபில் பண்ணிருக்காரு. சரி, அஜு வந்து அந்த பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த அரிசி பிசினஸ் ரன் பண்ணவே உள்ளவர். ஸோ அது நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த 1983ல ஹீரோயின் அந்த அவங்களோட கேரக்டர் செம்மையா இருந்தது. ரிசப்ஷன் சீன் என்னடா செம்மையா இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் அநியாயத்துக்கும் சந்தேகப்படுறாரு, அவனை தொட்டானா தொட்டானா எத்தனடா ஸ்டெப்பு, அது கூட வீட்டுல எத்தனை ஸ்டெப்டா வச்சிருப்பீங்க அதெல்லாம் அந்த டைலாக்லாம் செம்மையா இருந்தது. அதுவும் இல்ல கடைசியில கூட அந்த மாமா கூட மதர்ஸ் வந்திருக்காங்க, மாம்ஸ் வந்திருக்காங்க, டேட்ஸ் வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல இருந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சுல, அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னதான் நடக்க போகுது. மம்தா மோகன்தாஸும் அந்த அடிக்டா பண்ணியிருந்தாங்க. திலீப்பும் அதை கியூர் பண்றதுக்கு. அதே மாதிரி மம்தா மோகன்தாஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் மூவி தான்ல. ஆமா, ஜனம் நம்மனால அங்கங்க வந்தாங்க. இது வந்து ஃபுல் இது ஓவரால் படம் ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படியே வந்துச்சு. அந்த கடைசி அந்த ரியாப்புக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அந்த ஃபன் வந்து அங்கங்கே வச்சுனே இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒரு சாங் வந்துச்சுல, அந்த சாங் அப்புறம் வந்து நல்லா இது அந்த ரீஆப் சாங்கா அதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து சண்டேன்றதுனால எங்கள் சைட்லேருந்து ஒரு சஜஷன், இந்த வந்து ஈக்குவலான ஓகேங்களா, செம்ம ஃபன்னாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து விமல். அவர் வந்து ஒரு நல்ல நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக சீரீஸ்லாம் கூட கொடுத்துருக்காரு. அவர் நடித்த படம் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. சில்லுன்னு ஒரு காதல் இல்லை, சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இந்த படம் வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணுறோம்டா, இது அதான் சொல்றேன். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அந்த படம் தானே வந்தது. அந்த குவாலிட்டி வந்து அந்த ஈக்குவலா இருக்குல்ல, ஈக்குவலா இருந்தது. அதனால தான் வந்து இந்த படம் நான் வச்சு பாருங்க. கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது. நீங்க கமெண்ட்ல வந்து படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பெஸ்ட் கமெண்ட்ஸ் பின் பண்ணுவோம். அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு போஸ்டர் ஸ்டோரியா போறோம், பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஸ்டோரியா போறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இருந்தீங்கனாலும் திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா, அந்த மாதிரி படம் இது. படம் என்னன்னு சொல்லிடுறா, சில்லுன்னு ஒரு சந்திப்பு. ஓகே, போஸ்ட் இப்போ வந்திருக்கோம், முன்னாடியே வந்திருக்கோம், இன்னொரு வாட்டி கூட நாங்கள் போடுறோம். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரியாக்ஷன் பார்ப்போம். until then, the CD Bharat signing off. Subscribe.